Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 358 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா செமான்டிக் அனாலிசிஸ். ஓகேங்களா, சின்டாக்ஸ் அனாலிசிஸில் வர்றது தான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான CFG கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்லாம். ஓகேவா, ஒவ்வொரு சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றது. செமான்டிக் மீன்ஸ் மீனிங். ஓகேவா, ஒரு விஷயம் கம்பைல் பண்றோம், ப்ராசஸ் ஆஃப் கம்பைலிங் ஆர் இன்டர்பிரிட்டிங் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தட் மீன்ஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து எனக்கு வந்து கத்துக்கிறது, அதுக்கான மீனிங்ஸ் என்ன அப்படின்னு நான் வந்து அனாலிசிஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் பிரிச்சு எடுக்கிறதுக்கு பேரு நம்ம செமான்டிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஆஃப்டர் த நம்ம பார்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் சின்டாக்டிக் அனாலிசிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதாவது நம்மளுடைய ப்ரோக்ராம் ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல கரெக்டா இருக்கா அப்படின்னு நான் செமான்டிக் அனாலிசிஸ்க்குள்ள வருவேன். இங்கே மீனிங்ஃபுல்லா செக் பண்ணுவேன், லாஜிக்கல் கரெக்ட்னஸ், லாஜிக் கரெக்டா இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன், ஒவ்வொரு ரூல்ஸும் அக்யூரேட்டா இருக்கான்னு பார்ப்பேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் செக் பண்ணி அனாலிசிஸ் பண்ண போறது இந்த செமான்டிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, வைல் சின்டாக்ஸ் டீல் வித் த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பார்க்கும். சின்டாக்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கா, அந்த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல மட்டும் தான் இருக்கான்னு பார்ப்போம். செமான்டிக் வந்து அதுல இருக்க மீனிங், அந்த ஸ்டேட்மெண்டோட பிஹேவியர் இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் மைன்யூட்டா பார்க்க போறது தான் இந்த செமான்டிக் அனாலிசிஸ். ஓகே, ஸோ செமான்டிக் அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இட் இஸ் யூஸ்டு டு என்ஷூர் த சோர்ஸ் கோட். சோர்ஸ் கோட் கரெக்டா இருக்கான்னு பார்க்கும். எப்படின்னா லாஜிக்கலி கன்சிஸ்டன்ட், கரெக்டா வந்து மெயின்டைன் ஆகுமா, டைப் வந்து என்ன மாதிரி டைப் இருக்கு, அடுத்து மீனிங்ஃபுல் வந்து மீனிங்ஃபுல் மீன்ஸ் கரெக்டா தான் இருக்கா நம்மளுடைய ப்ரோக்ராம், இல்ல ப்ரொடக்ஷன் ரூல் எதுவும் தப்பா இருக்கா, இந்த மாதிரி டிஃபைன் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றேன். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா டைப் செக்கிங். ஓகே, ஆப்ரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றப்ப இன்டிஜர்ஸ், ஸ்ட்ரிங், நமக்கு டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, டபுள், ஃப்ளோட், இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்றது டைப் செக்கிங். அடுத்து ஸ்கோப் ரிசொல்யூஷன், எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும், அதோடைய ஸ்கோப் எங்க இருக்கு, எந்த இடத்துல மட்டும் அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றது கரெக்டா டிஃபைன் ஆயிருக்கா, டிக்ளேர் பண்ணிருக்காங்களா அப்படின்றது. ஓகேவா, குளோபல் ஸ்கோப்பா, லோக்கல் ஸ்கோப்பா, எந்த இடத்துல எந்த வேரியபிள் யூஸ் பண்ணுது, இதெல்லாம் நான் செக் பண்றது. அடுத்து நேம் ரிசொல்யூஷன். நேம் ரிசொல்யூஷன் மீன்ஸ் வேரியபிளோட நேம், ஃபங்க்ஷனோட நேம், டைப்ஸோட நேம். ஓகேவா, இதெல்லாம் கரெக்டா நான் கொடுத்துருக்கேனா அப்படின்னு செக் பண்றது. அடுத்து கரெக்ட்னஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், என்னெல்லாம் அரித்மெட்டிக்கோ லாஜிக்கல் ஆப்ரேஷனோ இல்ல ரிலேஷனல் ஆப்ரேஷனோ என்ன யூஸ் பண்ணுவாங்க கரெக்டா தான் டிக்ளேர் பண்ணிருக்காங்களான்னு. அடுத்து கண்ட்ரோல் ஃப்ளோ அனாலிசிஸ். கண்ட்ரோல் ஃப்ளோ அனாலிசிஸ் மீன்ஸ் எந்த மாதிரி நம்ம வேரியபிள் எங்க இனிஷியலைஸ் பண்ணணும், எங்க ஸ்டாப் பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும், இதெல்லாம் பாக்குறது. அடுத்து கான்ஸ்டன்ட் folding and propagation. constant folding and propagation கம்பைல் டைம்ல நம்மளுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் கரெக்டா வந்து கம்ப்யூட் ஆகுதா, வேல்யூவேஷன் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்றதுக்காக வந்தது. ஓகேவா, சோ இப்போ இதை ஒவ்வொன்றை பத்தியும் டீட்டெயிலா பார்க்கலாம் செமான்டிக் அனாலிசிஸ்ல. முதல்ல டைப் செக்கிங். டைப் செக்கிங் ensures that variables எக்ஸ்பிரஷன் ஆபரேஷன்ஸ் உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட டைப்லாம் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேவா, டைப் கம்பேட்டபிலிட்டி, டைப் இன்ஃபரன்ஸ். ஓகே, கரெக்டா தான் நான் வச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். எக்ஸாம்பிள் இப்போ வந்து டைப் எரர்னு வருது. டைப் எரர்னா எங்க மாதிரி வரும், இப்போ இன்டிஜரையும் ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து எழுதுறோம். ஓகேவா, அசைனிங் a string to the variable declared as an integer. இன்டிஜர்ல டிக்ளேர் பண்ணிருக்க ஒரு வேரியபிளுக்கு நான் வந்து ஸ்ட்ரிங்ல போயிட்டு எனக்கு வந்து ஏதாவது வேல்யூவை நான் அசைன் பண்றது, இந்த மாதிரி இருக்கிறது டைப் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எப்பவுமே வேரியபிள்ஸ் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா டிக்ளேர் பண்றது வந்து நமக்கு ஸ்ட்ரிங்ல தான் டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி அசைன் பண்ற வேல்யூ தான் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்டிஜர்ல இருக்கணும். இந்த மாதிரி சம் டைப் எரர்ஸுமே அக்கர் ஆகலாம். ஓகே, அடுத்து செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோப் ரிசொல்யூஷன். ஸ்கோப் ரிசொல்யூஷன் மீன்ஸ் நம்ம வேரியபிள் அசைன் பண்ணுவோம், ஒவ்வொரு வேரியபிள்லையும் நமக்கு லோக்கல் குளோபல்னு நிறைய இருக்கும். ஓகேவா, லோக்கல் குளோபல்ல எந்த மாதிரி எந்த இடத்துல எனக்கான ஆக்சஸ் பவர் இருக்கு, எந்த இடத்துல மட்டும் நான் போயிட்டு யூஸ் பண்ண முடியும் ஒரு விஷயத்த அப்படின்னு என் கண்ட்ரோல் பவரை சொல்றது தான் இந்த ஸ்கோப் ரிசொல்யூஷன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இதுல பார்த்தோம்னா குளோபல் வெர்சஸ் லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா, இப்போ டெஃப் ஃபங்க்ஷன் நான் பைத்தான்ல டிக்ளேர் பண்றேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே நான் வந்து அசைன் பண்ணி ஒரு வேல்யூ வச்சிருக்கேன்னா இதுக்கு பேரு நான் குளோபல் வேரியபிள்னு சொல்வேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு வேல்யூவை அசைன் பண்றேன்னா இதுக்கு பேரு லோக்கல் வேரியபிள்னு சொல்வேன். ஓகேவா, இந்த மாதிரி குளோபல்னா ஒட்டுமொத்த ப்ரோக்ராம்லயும் எங்க வேணா யூஸ் பண்ணலாம். லோக்கல் மீன்ஸ் எங்க வந்து சர்டைன் ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்றது C++, ஜாவால எல்லாம் அக்கர் ஆகும். என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸ் இதெல்லாம் கரெக்டா
கொடுத்துருப்போம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாக வேற யாராவது அதே ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறது. நம்மளுடைய ஃபங்க்ஷன் இந்த பர்சன்ட்டை மட்டும் கால் ஆகாமல் வேற ஒருத்தவங்க அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்க்கறது வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து நேம் ரிசொல்யூஷன். நேம் ரிசொல்யூஷன் மீன்ஸ் ப்ராசஸ் ஆஃப் அசோசியேட்டிங் ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் வர்றது தான் நேம். வேரியபிளோட நேம், ஃபங்க்ஷனோட நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறது. ஓகே, ஸோ வேரியபிள் வந்து கரெக்டாக தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோமா, எந்த ஒரு சேம் நேமை நம்ம டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஒரு இடத்துல மட்டும்தான் யூனிக்காக இருக்கணும். ஓகேவா? அது நேம் ரிசொல்யூஷன். அடுத்து கண்ட்ரோல் ஃப்ளோ அனாலிசிஸ். கண்ட்ரோல் ஃப்ளோ அனாலிசிஸ் எதுக்காக யூஸ் ஆகும்? செக்கிங் த ஃப்ளோ ஆஃப் ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராமோட ஃப்ளோ எப்படி இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியுமா, கரெக்டாக தான் இருக்கா, நம்மளுடைய கோட் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான ஆப்ரேஷன்ஸை தான் பர்ஃபார்ம் பண்ணுதா. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணுறது. எந்த இடத்துலையாவது கோட் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கா, அன்ரீச்சபிள் கோட் இல்லைன்னா டெட் கோட் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி இருந்தால் அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை கண்டுபிடிச்சி ஸ்டாப் பண்ணணும். கண்ட்ரோல் ஃப்ளோ எரரில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான். சம் இடத்துல வந்து நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பிரேக் ஆகும், அன்ரீச்சபிள் கோடெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா. இந்த மாதிரி இருக்கிறது. தென் கண்டிஷனல் பிரான்ச்சஸ் do not allow handle the all possible cases. எல்லா நேரத்துலையுமே இந்த else if கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த மாதிரி சம் கண்ட்ரோல் ஃப்ளோ எரருமே அக்கர் ஆகலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங் அண்ட் ப்ராபகேஷன். கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங் அண்ட் ப்ராபகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஈஸியான டைம்ல, ஓகேவா, ஒரு இடத்துல வந்து நான் கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங் அப்படின்னா சிம்பிள் ஆக்குறது. தட் மீன்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல 5+7 அப்படின்னு நான் இடத்துல கொடுக்குறேன்னா இது வந்து ஆட் பண்ணேன்னா எனக்கு 12. ஸோ நான் அந்த இடத்துல 5+7 நான் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணாம 12னே ஈஸியா கம்பைல் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இதுக்கு பேரு கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ப்ராபகேஷன். கான்ஸ்டன்ட் ப்ராபகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு வேரியபிள் எக்ஸை வந்து இனிஷியலைஸ் பண்றோம் 5ன்னு. ஓகேவா? ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம், அந்த அனாலிசிஸ் சப்ஸ்டிட்யூட் எக்ஸ் வித் 5ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியா ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி நான் வந்து கொடுக்கறது. இதை நான் கான்ஸ்டன்ட் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? அடுத்து டிடெக்டிங் அன்டிஃபைன்டு வேரியபிள்ஸ். அன்டிஃபைன்டு வேரியபிள்ஸ்னா நம்ம டிஃபைன் பண்ணாம இருக்கிற வேரியபிள் நம்மளோட ப்ரோக்ராம்ல ஆக்சஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு எரர்லே காட்டும் this is the undefined variable. எந்த இடத்துலையுமே நான் அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதை வந்து கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து செக்கிங் ஃபார் இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ். சம் இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் ஆகுதா, நம்ம யூஸ் பண்ணாத, அதாவது இல்லாத ஒரு ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஸ்பெஷல் டைப்ல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் அதெல்லாம் ரன் ஆகுறது, அதெல்லாம் வந்து செக் பண்றது. ஓகேவா? இந்த மாதிரி சம் செமாண்டிக் அனாலிசிஸ்லாம் இருக்கு. எரர் டிடெக்ஷன் இன் செமாண்டிக் அனாலிசிஸ். எந்த மாதிரி எரர்லாம் கண்டுபிடிக்கும் இந்த செமாண்டிக் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் எரர், டேட்டா டைப் எரர், நம்மளோட ப்ரோக்ராம் பிஹேவியர் எரர் டிஃபரெண்ட் ஆகுதா, எது வேணாம். ஓகேவா? இதெல்லாம் பார்க்கறது தான். முதல்ல டைப் மிஸ்மேட்ச், இன்டிஜர், ஸ்ட்ரிங், இந்த கேரக்டர்ஸ்லாம் தப்பா இருக்கிறது, நம்ம டிக்ளேர் பண்ணாத வேரியபிள்ஸ் வந்து நம்மளோட ப்ரோக்ராம்ல ரன் ஆகுறது, ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ராப்பரா யூஸ் பண்றது. ஓகேவா? ராங்கா ஒரு நேம் கொடுத்து யூஸ் பண்றது, கண்ட்ரோல் ஃப்ளோல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா. ஓகேவா? அந்த மாதிரி நம்மளோட கோட் வந்து எங்கேயாவது பிரேக் ஆகுது, அன்ரீச்சபிளா இருக்கா, டெட் கோடா இருக்கா, அதை செக் பண்றது. அடுத்து கான்ஃப்ளிக்டிங் டிக்ளரேஷன். டிக்ளேர் பண்றப்ப ஏதாவது தப்பா டிக்ளேர் பண்ணிது, சேம் நேம் வந்து டிஃப்ரெண்ட் இடத்துல வேற வேற மாதிரி கேபிட்டல் ஸ்மால்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்றது. இப்போ ஆடுன்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன்னா ஒரு இடத்துல நான் ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷனும் இன்னொரு இடத்துல ஆடுன்னு சொல்லி கேபிட்டல்ல ஏ போட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு கான்ஃப்ளிக்டிங் டிக்ளரேஷன். ஓகேவா? தப்பா வந்து நான் டிக்ளேர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி சம் செமாண்டிக் எரர்ஸ்மே இருக்கு. ஓகேவா? செமாண்டிக் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா சிம்பிள் டேபிள்ல இல்ல அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீல இல்ல எரர் ரிப்போர்ட், இந்த மாதிரி 3 வேல நம்ம செமாண்டிக் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வந்து வாங்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் டேபிள் அப்படின்னா டேபிள் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி எல்லாம் இருக்கும்னு சிம்பிள்ஸ்ல கொடுப்பாங்க. இதுவுமே நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம டிஓசிலையும் இதுலயும் படிச்சிருப்போம், கம்பைலர் டிசைன்லயும். இல்லைன்னா அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீ பேசிஸ்ல நம்மளுடைய காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இது பண்ணுவோம், இன்டீஜர், கேரக்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரீ பேசிஸ்ல கொடுப்பாங்க. அடுத்து எரர் ரிப்போர்ட்டாகவும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ட்ரீ பேசிஸ்ல அவுட்புட் கொடுப்பாங்க. என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து செமாண்டிக் அனாலிசிஸ் வந்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டேபிள் மேனேஜ்மெண்ட் ஒன்று, அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீ ஒன்று. ஓகே, இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த செமாண்டிக் அனாலிசிஸ் ரன் பண்றாங்க. ஓகே, ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான் செமாண்டிக் அனாலிசிஸ். ஓகே, ரொம்ப சிம்பிள் ஒன். இதை மட்டும் நீங்க வந்து பேசிக்கா பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே போதும். செமாண்டிக் அனாலிசிஸோட டைப் செக்கிங்லாம் ஏதாவது எரர்ஸ் இருந்தது என்ன இருக்கு அப்படின்றதான் இந்த கான்செப்ட் மட்டும் தான். டைப் செக்கிங், ஸ்கோப் ரிசொல்யூஷன், நேம் ரிசொல்யூஷன், கரெக்ட்னஸ் ஆஃப் ஆபரேஷன், கண்ட்ரோல் ஃப்ளோ அனாலிசிஸ், கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங், ப்ராபகேஷன். இதுவரை நீங்க தெளிவா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா அட்டென்ட் பண்ணிட முடியும். ஓகேவா? மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். Stay tuned. Next video, next topic பார்க்கலாம். Thank you.